தனுஷ்கா இன்னைக்கு பர்த்டேயா? விஷ் ஹாப்பி பர்த்டே. ஒரு கண்டிருக்கீங்களா எங்கேயாவது இல்லையா? கார்ட்டூன்லாம் பார்த்ததில்ல? பார்த்துருக்கீங்களா? சரி, இவர்கிட்ட அவங்களுக்கு கிஃப்ட் ஒன்று கொடுக்க சொல்லி ஒருத்தவங்க அனுப்பி விட்டாங்க. யார் அனுப்புனதுன்னு தெரியுமா? கேளுங்க, அவர்கிட்ட கேட்டு பாருங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டேன்னு சொன்னாங்க சொல்லி அந்த கிஃப்ட்டும் அந்த கேக் அதெல்லாம் கொடுக்க சொல்லி என்கிட்ட ஒரு ஆள் சொன்னாங்க. அதனால தான் இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன். யார் கொடுத்தேன்னு கேட்டு பாருங்க மிக்கிக்கிட்ட. நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவோம். ஆனால் நீங்கள் இந்த ஃப்ரெண்ட் ஆகி காய்ச்சிட்டு கேட்டால் தான் சொல்லுவோம். சும்மா டக்குன்னு கேட்டோன்னு சொல்லாது. கேட்கலாம் வெட்டிட்டீங்களா? இப்போ தான் ரெடி பண்ணீங்களா? சார், அதுக்கு நடுவில் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் ஒன்று வந்திருக்கு. யார் கொடுத்ததுன்னு கேளுங்க. யார் கொடுத்ததுன்னு கேளுங்க. அவளை யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? வேற அம்மாவுக்கு மட்டும் தான் பிடிக்குமா? எங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க? அம்மா வெளிநாட்டிலையா? விஷ் பண்ணாங்களா? காய்ச்சாங்களா? கிஃப்ட் எதாவது அனுப்புறேன்னு சொன்னாங்களா? சொன்னாங்களா? யார்கிட்ட அனுப்புனாங்க? அனுப்பிட்டாங்களா? அம்மா கொடுக்கல. அம்மானா என்னட்டு கொடுக்கல. வேற யார் பாசம் உங்க மேல? அப்பாவா? அப்பாட்ட கேளுங்க கொடுத்தாரான்னு. அப்பா அம்மா தவிர வேற யார் பாசம் வீட்டில்? நீ யாருன்னு சொன்னாதான் அந்த கிஃப்ட்டு கேக்கெல்லாம் தருவேன். நீ சொல்லாட்டி அப்படியே எடுத்துட்டு போயிடுவேன். வேணுமா கேக் கிஃப்ட் எல்லாம்? வேணுமா வேணாமா? அப்போ சொன்னாலும் தருவேன். சரி, நீங்கள் யார் மேலே பாசம் சொல்லுங்களே. அம்மா மேலே, அப்பா மேலே இல்லை? ரெண்டு பேர்த்தையும் சேவ் பண்ணிக்கலாம் வேணாம். சரி, கேக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு பாருங்க. சரி, வாங்கிக்கிங்க கேட்க. மிக்கி ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துச்சு தானே, அதை உடச்சு பாருங்க என்ன இருக்குது. எடுத்து பாருங்க என்ன இருக்கு. பிடிச்சிருக்கா? 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 சரி, இப்போ சொல்லுங்க யார் கொடுத்துருப்பான்னு. அப்பா? வேற அப்பானே என்னட்ட கொடுக்காது. நான் அப்பா இப்போ தான் வாங்குறேன். அம்மா ஷுவரா? அம்மா கால் அடிச்சு காய்ச்சிங்க. அம்மாவுக்கு அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்க கொடுத்தாங்களான்னு. என்ன அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறீங்க? சரி, அம்மா தான் கொடுக்க சொன்னாங்க. அம்மா கால் பண்ணி காய்ங்க. பிடிச்சிருக்கா அம்மா கொடுத்ததுனா? இருக்கா? கேட்கலாம் வெட்டுவோமா?
பிடிச்சிருக்குது இந்த தருணம், கனவுல தேடி திரிஞ்சத கையால் தொடணும். எது நடந்ததோ அதை மறந்து நீ தொடரு பயணம். இனி வரும் பொழுதுகள் தீராதே கொண்டாட்டம்.